கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நாம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனம். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். அந்த வசனத்தின் முதல் பகுதியை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம மத்தியிலே இடைபடும்படியாய் தெய்வ செய்திக்காய் ஒரு நிமிடம் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் தேவனுடைய கிருபையும் தயவும் ஆண்டவரே எங்கள் யாவரோடும் கூட இருந்து வழிநடத்துவதாக. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீர் இடைபெற்று அருளுவீராக. உடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே தங்கும்படியாய் அதை நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நடப்பிக்க, அதன்படி நடக்க ஆண்டவரே எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே பேசி இருளுவீராக. உடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாவப்படுவதாக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. முதல் பகுதி: பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். இந்த மாதத்திலே தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்த இந்த வசனத்திலே அந்த முதல் பகுதி தெளிவாய் சொல்லுகிறது, அவனை ஏறி வர பண்ணினார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பானது, உங்களை தேவன் ஏறி வர பண்ணுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற, தேவனுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற, அவருடைய நாமத்தை துதிக்க வந்திருக்கிற நம்மளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை ஏறி வர பண்ணுகிறவராய் காணப்படுகிறேன். இந்த மாதத்துல இன்னும் கொஞ்ச நாட்கள் மாத்திரம்தான் மீதியா இருக்கிறது. ஆனாலும் இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ளாய் நான் உங்களை ஏறி வர பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறேன் என்று தேவன் இந்த மாதத்திற்கு தேவன் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வசனம் சொல்லுகிறது, உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணுகிறார். அப்ப இந்த வசனத்தை மேலோட்டமாய் நாம் பார்த்தாலே, அதனுடைய அர்த்தத்தை பார்த்தாலே தெரிகிறது, ஒரு ஸ்தலத்திலிருந்து அல்லது ஒரு தாழ்வான இடத்திலிருந்து கர்த்தர் ஏறி உயர்ந்த ஸ்தலங்களுக்கு நம்மளை ஏறி வர பண்ணுகிறாராம். உதாரணத்திற்கு நம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற நம்மளை அதற்கு மேலே இருக்கிற அல்லது அநேக ஃப்ளோர்களுக்கு மேலே கொண்டு போகிறதை காட்டுகிறது. உதாரணமாய் நாம் பார்த்தோம் என்றால், அதே போல ஒரு தாழ்ந்து போன, சோர்வடைந்த அல்லது நாம் எல்லாரையும் காட்டிலும் நான் கீழே இருக்கிறேனே என்கிற சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மளை அவர் ஏறி வர பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்மளை ஏறி வர செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, அந்த தேவ செய்தியின் தலைப்பு, உங்களை தேவன் ஏறி வர பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப ஏறி வருதல் என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் ஏறி வர பண்ணினார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப ஏறி வருதல் என்றால் என்ன அர்த்தமாம்? சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியன் மேல் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இங்க நாம் பார்க்கிறோம், தேவன் ஏறி வருகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கு. அப்படின்னா அங்க என்ன முதலாவது வருகிறதாம்? வசனம் சொல்லுது பாருங்க, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேமே குமாரத்தியே கெம்பீரி. அப்ப ஏறி வர செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை முதலாவது மிகுந்த கலிகூற செய்கிறவராய் காணப்படுகிறார், மிகவும் கம்பீரிக்கத்தக்க செய்கிறவராய் நம்ம காணப்படுகிறார். அதுதான் வசனம் சொல்லுது, உயர்ந்த ஸ்தலங்களுக்கு என்று சொல்லி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சோர்வான சூழ்நிலையிலிருந்து,
நம்முடைய வருத்தமான சூழ்நிலையிலிருந்து, அல்லது இது எப்ப நான் இந்த பாதையை நான் கடந்து போவேனோ, இந்த செங்கடலை நான் எப்பொழுது நான் கடந்து போவேனோ, அல்லது இந்த மாதத்துல இத்தனை நாட்கள் இவ்வளவு போராட்டம் வந்துருச்சு, என்னைக்கு நான் இதை கடந்து போவேனோ, என்னைக்கு என் வாழ்க்கையில மகிழ்ச்சி வருமோ, என்னைக்கு என் வாழ்க்கையில விடுதலை வருமோ என்று தேவ சமூகத்திலே நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுத்து, நம்முடைய சோர்ந்து போன அந்த லோ ஸ்டேட்ல இருந்து தேவன் நம்மளை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். அப்படின்னா ஏறி வர செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அங்கு முதலாவது நம்மளுக்கு மிகவும் கலிகூறுதல் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. இரண்டாவது, அந்த கலிகூறுதல் வருகிறபடியினால் அது கம்பீரமாய் மாறுகிறது. முதலாவது தேவன் நம்முடைய இருதயத்திலே நம்மளை கலிகூறச் செய்கிறார். அதுக்கப்புறம் அது என்னவாய் நடக்குது? கம்பீரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை வைத்து நாம் தேவனை துதிக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம், தேவனை புகழ்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம், தேவனை உயர்த்துகிறவர்களாய். நம்முடைய தொனி, நம்முடைய சத்தம் அப்படியே கம்பீர சத்தமாய் காணப்படும். அதை கேட்கிறவர்களே ஆச்சரியப்படுவார்கள். கடந்த நாட்கள்ல பேசினா வாயிலிருந்து சத்தம் வரவே வராதே, பேசினா எதை சொன்னாலும் அவர் எதை பார்த்தாலும் ஐயோ இப்படிதான் நடந்துச்சு, இப்படின்னு போயிருச்சு, இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி எப்பயும் சோர் உள்ளவராய் துக்கம் உள்ளவராய் காணப்பட்டிருந்தாங்களே, இன்னைக்கு என்ன ஆய்விட்டது என்று சொல்லி அந்த கம்பீர சத்தத்தை கேட்கிறவர்கள் அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதாய் தேவன் கிரியை செய்கிறார். அப்ப வசனம் சொல்லுகிறது ஏறி வர பண்ணுகிறார் என்றால் அது நம்மளை தேவன் கலிகூற செய்கிறதும், இரண்டாவது நம்மளை கம்பீரிக்க வைக்கிறதுமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த மாதத்திலே சரி, இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் எந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம், நம்முடைய சூழ்நிலை எப்படி காணப்படுகிறது, நம்மோடு இருக்கிறவர்கள் நம்முடைய சூழ்நிலையை உணராதவர்களாய் காணப்படுகிறார்களா, நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளுடைய சூழ்நிலையை உணராதவர்களாய் காணப்படுகிறார்களா, ஏன் நம்முடைய போதகரோ நம்முடைய வீட்டாரோ நம்முடைய தகப்பனோ தாயோ மனைவியோ கணவனோ யாருமே அதை உணராதவர்களாய் காணப்படுகிறார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் உங்களை கலிகூற பண்ணுகிறார். எதற்காய் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்தீர்களோ, எந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தீர்களோ, அதை தேவன் உங்களை அந்த நிலைமையிலிருந்து மாற்றி உங்களை தேவன் கம்பீரம் பண்ண செய்ய போகிறார். அவருடைய உங்களுடைய வாயிலிருந்து கம்பீர சத்தத்தை தேவன் கொண்டு வர போகிறார். நான் சாட்சியிலே கடைசி ஒரு காரியத்தை சொன்னேன். நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் புதிதாய் ஒரு இடத்திற்கு ஊழியம் போயிருந்தோம். நாங்க இருக்கிற இடத்துல இருந்து 12 மணி நேரம், குறைந்தது 8-9 மணி நேரம். ஏன்னா இது ஒரு 4-5 மலை கடந்து போகணும். சோ போற இடத்துல தூரமா இருக்கிறபடினால் இடையில கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டு, அந்த பாஸ்டர் யார் எங்களை இன்வைட் பண்ணினாங்களோ அந்த பாஸ்டர் இருக்கிற ஊர்லயே நாங்க ஸ்டே பண்ணிட்டு அடுத்து அங்கிருந்து டிராவல் பண்றதா பிளான் இருந்துச்சு. அங்க போய் ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணி போய் ஊழியத்தை முடித்தோம். திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப தூரமா இருக்கிறபடினால் அதே இடத்துல ஸ்டே பண்ணோம். அங்க அவங்க பாஸ்டர் வீட்டுல திடீர்னு கெஸ்ட் வந்தபடியினால் அவருக்கு தெரிந்த இன்னொரு ஊழியக்காரர் அதாவது சபையோட இணைந்து சும்மா கொஞ்சம் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு லேடி, அவங்க ஒரு டிவோர்ஸ் வாங்கினவங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த வீட்டிலே தங்க தேவன் கிருபை செய்தார். ரிட்டர்ன் வரும்போதுதான் அந்த வீட்டுலதான் நாங்க தங்கி இருந்தோம். போகும்போதும் சரி, அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க முகத்தை பாத்தீங்கன்னா நல்ல மனமகிழ்ச்சியா இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்ல தாழ்மை உள்ளவங்க. ஊழியத்திற்கு எங்களோட இடத்துக்கு வந்தாங்க. ஊழியத்துக்கு வந்தாலும் சரி, நாங்க ஜெபிக்கும் போதும் அவங்க பின்னாடி இருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படியா கூட இருக்கிற எல்லாரையும் நல்ல சந்தோஷமா வைத்துக் கொள்வார்கள். அவங்களை நல்ல கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. எங்களோட கூட இருந்து எங்களையும் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, டிவோர்ஸ் வாங்கினாலும் நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்ல குடும்பத்து நல்ல இருக்கிறாங்க, பிள்ளைங்களோட இருக்கிறாங்க, மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு தான் தெரியும். ஆனா கடைசி நாங்க ஊழியத்தை முடித்து திரும்பி அங்க வந்து தங்கிட்டு கிளம்புற அன்னைக்கு காலையிலே உட்கார்ந்து அவங்க தான் சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு தேவ வார்த்தையை சொல்லணும், உங்களுக்காக நான் ஜெபிச்சேன், தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், அதை நான் உங்ககிட்ட பகிரணும்னு சொன்னாங்க. சொல்லி உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்களை கூப்பிட்டாங்க, நாங்க உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அவர்கள் தேவ வார்த்தையை பகிர்ந்தார்கள். எக்ஸாக்டா கர்த்தர் எங்களுக்கு வார்த்தையை கொடுத்தாரோ, எப்படி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வார்த்தையை கொடுத்தார் அதே வார்த்தையை தேவன் கொடுத்து எங்களையும் தேவன் விசுவாசத்துல உறுதிப்படுத்தி, அதை கேட்ட உடனே எங்களுக்குள்ளாய் ஆவிக்குள்ள இன்னும் நல்ல ஒரு தைரியத்தை, ஒரு நல்ல ஒரு ஆவியிலே பக்தி விருத்தியை தேவன் கொடுத்தார். அதை கேட்டு முடித்து அவங்க சொன்னாங்க, சரி உங்களுக்காக எனக்காக நீங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது ஷைனி மூலமாய் தேவன் வார்த்தையை கொடுக்க ஆரம்பித்தார், தரிசனத்தை கொடுக்க ஆரம்பித்தார்.
தரிசனத்தை குறித்து நாங்க சொல்ல 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 அவங்க தொடர்ந்து அழுக ஆரம்பித்தார்கள். அவங்க அது வரைக்கும் இருந்த அப்படி இருந்த அந்த அவங்களுடைய சூழ்நிலை அப்படியே அவங்க முகபாவனை எல்லாமே அப்படியே மாறிடுச்சு. மாறி அவர்கள் அழுது ஒப்பு கொடுத்து அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அடுத்த அடியன் மூலமாய் கர்த்தர் ஜெபிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் வார்த்தையை கொடுக்க ஆரம்பித்தாரு. எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் முகத்தை பார்த்தீங்கன்னா முந்தி இருந்ததை காட்டிலும் அடுத்து வேறு விதமாய் தான் இருந்துச்சு. ஆனா அப்ப அங்க ஒரு பிரசன்னத்தை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அவங்க முகத்திலே ஒரு நல்ல ஒரு போல்ட்னஸ், ஒரு தைரியத்தை, திடமனதை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அவர்கள் எப்படி கர்த்தர் பயன்படுத்த போகிறார் என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். அவர்களுடைய தரிசனம் என்ன, தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதை காரியத்தை சொன்ன உடனே அவர்கள் இது எல்லாம் தெரியாமல் இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி தேவன் சமூகத்தில் அவர்கள் ஒப்பு கொடுத்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார். இதை எதற்காக சொல்லுகிறேன்? அவர்கள் வெளியரங்கமாய் நாங்க போகும்போது முதல் தடவை பார்க்கும்போது நல்ல சந்தோஷமா இருந்தாங்க, ரிட்டர்ன் வரும்போது சந்தோஷமா இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாய் ஒரு போராட்டம் காணப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவர்களுக்குள்ளாய் ஒரு கத்தி அவர்களை எப்படி வெட்டி கொண்டே இருந்தது. அது வெளியில ஜனங்களுக்கு காண்பிக்கல. ஏன்னா அவங்க ஒரு ஊழியம் செய்யறாங்க, மற்றவங்களை உருவாக்குறாங்க, மற்றவங்களை நல்ல வார்த்தையை கொடுத்து திடப்படுத்துறாங்க, அவங்களே சோர்வடைய கூடாது. ஆனா தேவன் வெளிப்படுத்தி அவர்களை பலப்படுத்தினார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நம் யாவரையும் பார்த்து கர்த்தர் அதே வார்த்தையை தான் சொல்லுகிறார். நீங்க வெளியில பார்க்க நல்லா சிரிக்கலாம், நல்ல மற்றவர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி பேசலாம், நல்ல அநேகருக்கு தேவ வார்த்தையை கொடுக்கலாம். ஆனால் உங்களுடைய உள்ளான நிலைமையை அநேகர் அறியாமல் இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு அறிந்தபடியினால் அவர் இன்றைக்கு உங்களை உங்கள் தாழ்வான நிலைமையிலிருந்து உங்களை உயர்ந்த ஸ்தலத்திற்கு தேவன் ஏறி வர பண்ணுகிறார். இந்த அதிகாலை வேளையிலே அவர் உங்களை ஏறி வர செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களை அவர் ஏறி வர செய்து அது அநேகருக்கு சாட்சியாய் மாறப்போகிறது. அது உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற கம்பீர சத்தமாய் தேவன் மாற்றுகிறார். அப்ப ஏறி வர பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை மகிழ பண்ணுகிறார், சரி கலிகூற பண்ணுகிறார். இரண்டாவது, நம்முடைய வாயிலிருந்து கம்பீர சத்தத்தை தேவன் கொண்டு வர செய்கிறார். சரி, அப்ப தேவன் சொல்லுகிறார் நான் உங்களை ஏறி வர பண்ணுகிறேன். அப்ப ஏறி வர செய்கிறார் என்றால் எப்படி ஏறி வர பண்ணுகிறாராம்? இன்றைக்கு ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் பார்த்து, நேரத்து நிமித்தமாய் ஒரு குறிப்பை மாத்திரம் பார்த்து தேவ சமூகத்திலிருந்து அந்த காரியத்திலே நாம் ஏறி வருவோமாக. அங்கு வசனம் சொல்லுகிறது, முதலாவதாக யோவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, இதை புறஜாதிகளுக்குள் கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவார்கள். வசனம் சொல்லுது பாருங்க, எப்படி ஏறி வர கர்த்தர் செய்கிறாரா? முதலாவது இன்றைக்கு அவர் நம்மளை யுத்த வீரர்களாய் தேவன் ஏறி வர பண்ணுகிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் தேவன் யுத்த வீரர்களாய் ஏறி வர பண்ணுகிறார். நம்முடைய நிலைமை இன்றைக்கு கிதியோனை போலதான், மறைவிடத்துலதான் இருக்கிறோம், மறைவிடத்துல போர் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். மீதியானர்கள் வந்துட்டா தன்னுடைய தானியத்தை எடுத்துட்டு போயிருவாங்கன்னு பயத்துல இருக்கிறோம், கலக்கத்துல இருக்கிறோம். ஆனா அன்றைக்கு அந்த பயத்திலும் கலக்கத்திலும் போராட்டத்திலும் மறைவிடத்திலே கோலையா இருந்த கிதியோனை பார்த்துதான் கர்த்தர் சொன்னார் பராக்கிரமசாலி என்று சொல்லி அவனை யுத்த வீரனாய் மாற்றினது போல இன்றைக்கு நம்முடைய சோர்ந்து போன, நம்முடைய இழிவான தாழ்ந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மளை எப்படி ஏற வர பண்ணுகிறார்? அவர் நம்மளை யுத்த வீரனாய் தேவன் ஏறி வர பண்ணுகிறார். சாதாரண மெலிந்து போன, நொடிந்து போன, நடக்கவே சத்து இல்லாதவனாய் நம்மளை ஏறி வர பண்ணுகிறது அல்ல. அவர் நம்மளை ஒரு யுத்த வீரனாய் தேவன் ஏறி வர பண்ணுகிறார். ஒரு யுத்த வீரனை நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இருப்பார்கள். நம்ம இன்றைக்கு இருக்கிற ஆர்மியில இருக்கிற நல்ல கன் யூஸ் பண்ற அல்லது இந்த லைன்ல நிக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் பார்க்க ஒல்லியா இருப்பாங்க, பார்க்க நல்ல நம்மள இணை மாதிரியோ குண்டா இல்லாம இருப்பாங்க. பட் ஆனா அவங்களுடைய பலன் பாத்தீங்கன்னா நம்ம காட்டிலும் அதிக பலனா இருக்கும். ஏன்னா அவங்க பண்ற பிராக்டிஸ், அவங்க எடுக்கிற ட்ரைனிங் எல்லாம் அப்படிப்பட்ட ட்ரைனிங். இதுலயும் ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, கமாண்டோஸ் இருக்கிறாங்க, அவங்கள இன்னும் வித்தியாசமா இருப்பார்கள். இவர்கள் எல்லாமே யுத்தத்துக்கு போகிறவர்கள்.
அப்ப யுத்தத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களோ, யுத்த வீரர்கள் எப்படி காணப்படுவார்களோ, அவர்களை போலவே தேவன் நம்மளை ஏறி வர பண்ணுகிறார். அவர்களை போலவே கர்த்தர் நம்மளை ஏறி வர பண்ணுகிறார். அப்ப வசனம் சொல்றது யுத்த வீரனாய் நம்மளை ஏறி வர பண்ணுகிறார்னா, இப்ப இருக்கிற நிலைமை என்ன, எந்த நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம்? அந்த தான் அடுத்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. மண்வெட்டியும் அறிவாளையும் தூக்கிக்கிட்டு இருக்கிற நம்மளை தேவன் இன்றைக்கு யுத்த வீரர்களாய் தேவன் நம்மளை மாற்றுகிறார். பட்டயத்தை தூக்குகிறவர்களாய், ஈட்டியை தூக்குகிறவர்களாய் மாற்றுகிறார். இந்த வசனத்தை வாசித்த உடனே நம்ம நினைக்கலாம், இது ஒரு சாதாரண மனுஷனை குறித்து சொல்லுதே, அவங்க எப்படி சோர்வில் இருப்பாங்க, அவங்க சாதாரணமா கூட நல்ல சந்தோஷமா இருக்கலாமே. ஆனா அந்த வசனம் அந்த மண்வெட்டியையும் அறிவாளை வச்சிருக்க யார் என்ற அந்த வசனம் அடுத்த அதே வரியில கடைசி வரி சொல்லுது பாருங்க. அதே வசனம் கடைசி வரி, பலவீனனும் தன்னை பலவான். இந்த மண்வெட்டியும் அறிவாளையும் பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் யார்? அவர்கள் பலவீனர்கள். அவர்களால் யுத்தத்திற்கு போக முடியாது, அவர்களால் யுத்தத்தை நடப்பிக்க முடியாது, அவர்கள் ஒரு யுத்த வீரர்கள் கிடையாது. அவர்கள் ஒரு மண்வெட்டியை பிடித்துக் கொண்டு சாதாரண வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்கள், அறிவாளை பிடித்துக் கொண்டு சாதாரண வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்கள். ஏனென்றால் அவர்களால் பலன் இல்லை, அவர்களுக்கு சத்துவம் இல்லை, அவர்கள் பலவீனர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்களை தேவன் பலவானாய் மாற்றுகிறார். நீங்க அநேக பேர் இந்த ட்ரைனிங்ல நீங்க பாத்தீங்கன்னா, செலக்ட் பண்ற ட்ரைனிங்ல பாத்தீங்கன்னா அநேக செலக்ஷனுக்கு போவாங்க. சில பேர் மாத்திரம் தான் செலக்ஷன்ல அக்செப்ட் பண்ணப்படுவாங்க. அவங்களதான் தேவன் அங்க இருக்கிற ட்ரைனர்ஸ் அவங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதே போலதான் யுத்தத்திற்கு போக வழி இல்லாமல் பலவீனர்களாய் ஒடுங்கி போய் காணப்படுகிறவர்களை தேவன் இன்றைக்கு யுத்த வீரர்களாய் நம்மளை மாற்றுகிறார். நம்ம பலவீனர் தான். உலகத்தின் பார்வையில பலவீனர்களாய் இருக்கலாம், நம்முடைய பார்வையில கூட நம்ம பலவீனர்களாய் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தின் பார்வையிலே நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய், அல்லது நம்மளால ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது, இவங்க பேசினாலோ இவங்க என்ன செய்தாலும் ஒன்னும் நடக்காது என்று நம்மளை குறித்து பலவீனர்களாய் நம்மளை பார்வையை அப்படி பார்க்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பலவீனனும் பலவான் என்று சொல்லுவானாக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. உங்களை குறித்து அவர்கள் பலவான் என்று நினைக்கிறது அல்ல, நீங்களே அறிக்கையிட போகிறீர்கள், நான் ஒரு பலவான், நான் பலவீனத்துல அல்ல, நான் ஒரு பலவான், நான் ஒரு யுத்த வீரன். அப்ப வசனம் சொல்லுகிறது, முதலாவது கர்த்தர் நம்மளை எப்படி ஏறி வர பண்ணுகிறாராம்? பலவீனர்களாய் இருக்கிற நம்மளை, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லப்பட்ட நம்மளை தேவன் பலம் உள்ளவர்களாய், யுத்த வீரர்களாய் தேவன் ஏறி வர பண்ணுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுது, பலவீனர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்ப பலவீனர்களாய் காணப்படுறோம்னா சும்மா நம்ம பலவீனர்களாய் இருப்போமா? பலவீனர்களாய் மாறுவதற்கு காரணம் இருக்கும் அல்லவா? ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறான், நல்ல பலத்தோடு இருக்கிறான், யுத்த வீரனாய் காணப்படுறான், திடீர்னு அவன் பார்த்தா பலவீனன் என்று அழைக்கப்படுகிறான். ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறான்னு வச்சுக்கோமே, நல்ல ஒரு சத்துள்ளவராய் நல்ல பலவானாய் காணப்படுகிறார், நல்ல புஷ்டியா இருக்கிறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் அப்படியே ஒடுங்கி போய் பலனற்று அப்படியே ஒல்லியா போய், அல்லது அவர் முகம் எல்லாம் ரத்த சோகம் வந்த மாதிரி வாடி போயிருச்சு. அப்ப அவரை பார்த்த உடனே என்ன சொல்லுவோம்? நீங்க உங்ககிட்ட பலனே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப பலன் இல்லாததற்கான காரணம் என்னன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. அதே போல இன்றைக்கு நாம பலவீனர்களாய் இருக்கிற நம்மளை யுத்த வீரராய் கர்த்தர் மாற்றுகிறார், உண்மைதான். ஆனா நாம என்ன நிலைமைக்கு வந்திருக்கிறோமோ அந்த நிலைமை ஏன் வந்தது என்பதை நாம் உணர வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் ஏன் பலவீனர்களாய் காணப்படுகிறோம் என்பதை உணர்ந்தால் மாத்திரமே அதை நாம் சரி செய்ய முடியும். என்ன வியாதி வந்திருக்கு, ஏன் அந்த வியாதி வந்துச்சு என்பதை நாம் யோசித்தால், கண்டுபிடித்தால் மாத்திரமே அதனுடைய வியாதியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட முடியும். அப்ப இங்கு நாம் பலவீனர்களாய் மாறுவதற்கான காரணம் என்னவாம்? அதே யோவேல் புஸ்தகம் அதே 3வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யூதாவின் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டீர்கள். எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கர்களுக்கு விற்று போட்டீர்கள்.
இங்கு பலவீனனாய் மாறுவதற்கான காரணம் என்ன? அவர்கள் பலவீனர்களாய் நாம் காணப்படுவதற்கான காரணம் என்ன? முதலாவது தூரம், எல்லைக்கு தூரமாக்கப்படுதலும், இரண்டாவது விற்று போடப்பட்ட அனுபவமும். முதலாவது எல்லைக்கு நாம் தூரமானது, எல்லைக்கு தூரமானது நம்மளை பலவீனப்படுத்தினது. அதே நேரத்தில் நம்மளை விற்று போட்ட சூழ்நிலை, நாம் விற்கப்பட்டோம் அல்லவா, அதுவும் நம்மளை பலவீனப்படுத்தினது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனுஷனை குறித்து வேதத்திலே பார்த்தோம் என்றால் யோசேப்பினுடைய நீங்க வாழ்க்கையை பார்க்கலாம். அவன் தன் சகோதரர்களை காட்டிலும் பலவானாய் காணப்பட்டான். எப்படி? சரீரத்தில் அல்ல, அதிகாரத்தில். ஏனென்றால் அவன் தகப்பனே அவனை அனுப்பி வைக்கிறான், அவனுக்கு பலவர்ண ஆடையை கொடுக்கிறான். அவன் சொந்த சகோதரர் மற்ற யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம், கிடைக்காத ஒரு அன்பு. அதை பார்த்த உடனே மற்ற சகோதரர்கள் பொறாமைப்படத்தக்கதாய் காணப்படுது. அப்படின்னா இதை காட்டுகிறது, அவன் தகப்பன் முன்பாக மற்ற சகோதரர்களை காட்டிலும் இவன் விலை உயர்ந்தவனாய் காணப்பட்டான். ஆனா அவனுடைய எல்லைக்கு தூரமாக்கின உடனே, அவன் வீட்டை விட்டு வெளியிலே வந்து அவன் தூரமான உடனே என்ன நடந்தது? அவனை விற்று போட்டவுடன் என்ன நடந்தது? அவன் மற்ற ஜனங்களுக்கு கீழே அடிமையாய் மாறி போனான். சொந்த தகப்பனிடத்திலே நல்ல பலவர்ண ஆடையை அணிவித்து நல்ல சௌந்தரியவனாய் காணப்பட்டவன் இப்பொழுது ஆடை இல்லாதவனாய் அடிமைத்தனத்திலே காணப்படுகிறவனாய் இருக்கிறான். அவங்கள வர்றவன் போறவெல்லாம் அவனை குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஸ்திரீ அவனைக்கு மற்ற காரியத்துக்கு அழைக்கிறாள். அவன் அனுமதிக்காத நிமித்தமாய் பொய் சாட்சி அவனை சொல்லி அவனை சிறைச்சாலையிலே போடுகிறார். இதுதான் எல்லைக்கு தூரமாக்கப்படுகிறது, விற்கப்பட்டதுனால வந்த நிலைமை. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நம் பலவீனர்களாய் மாற்றப்பட்டதற்கான காரணம் என்ன? முதலாவது எல்லைக்கு தூரமானதும், இரண்டாவது விற்கப்பட்ட நிலைமையும் தான். இந்த எல்லைக்கு தூரமாகிறது என்பது எதை காட்டுகிறது? அல்லது எல்லைக்கு தூரமாகிறது என்றால் என்னவாம்? யோசுவாவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 49வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 49வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்த போது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். எல்லை என்பது எதை காட்டுகிறதாம்? அது சுதந்திரத்தை காட்டுகிறது. அது நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை காட்டுகிறது. நாம் பெற்றுக்கொண்டிருந்த விடுதலை, நாம பெற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டிய இடம், அனுபவிக்க வேண்டிய காரியம், நாம நினைத்தால் எதுவும் செய்ய முடியும். அதை கொண்டு அந்த சுதந்திரம் நம்மை விட்டு பறிக்கப்படுகிறது தான் எல்லைக்கு தூரமாக்கப்படுதலை காட்டுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நாம் இழந்து போகிறது தான் எல்லைக்கு தூரமாக்கப்படுதலை காட்டுகிறது. இந்த எல்லைக்கு தூரமாகிறது சுதந்திரத்தை இழந்து போகிறதை காட்டுகிறது என்று சொன்னேன். அப்படி எல்லைக்கு தூரமாகும் போது என்னென்ன அங்க நடக்குமாம்? அந்த யோவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் என் வெள்ளியையும் என் பொன்னையும் எடுத்து இன்பமும் உச்சிதமான என் பொருட்களை உங்கள் கோயில்களில் கொண்டு போய். யார் சொல்லுகிறார்? கர்த்தரே சொல்லுகிறார். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பொன்னும் வெள்ளியும் இழந்து போகிறது. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட இன்பமும் உச்சிதத்தையும் இழந்து போகிறது தான் எல்லைக்கு தூரமாக்கப்படுகிறதை காட்டுகிறது. அப்ப வசனம் சொல்லுது, அவர்களை எல்லைக்கு தூரமாக்கினீர்கள் என்று சொல்லி. அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற சுதந்திரத்தை அவர்கள் பிடுங்கி கொண்டு நம்மளை துரத்துகிறது. நம்மளுடைய நேரத்துல தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த வெள்ளியும் பொன்னும் என்பது அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. அப்ப தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், தேவனால் நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், தேவனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், தேவனால் கொடுக்கப்பட்ட பொன்னும் வெள்ளியுமான உறுதியும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறது. அல்லது இன்னொரு வார்த்தையில சொன்னா அதை நம்ம இடத்துல பறித்து கொண்டு நம்மளை அனுப்பி விடுகிறது. இரண்டாவது அங்க வசனம் சொல்லுது பாருங்க, என் இன்பமும் உச்சிதமும் என் பொருட்களை, என் இன்பமும் உச்சிதமான என் பொருட்களை.
தேவனால் கொடுக்கப்பட்ட சந்தோஷம், தேவனால் கொடுக்கப்பட்ட விலை மதிக்க தகாத விலையேறப்பட்ட பொருட்களை, விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை, விலையேறப்பட்ட விடுதலை இழந்து போகிறது தான் இந்த எல்லையை தூரமாக்கப்படுகிறதை காட்டுகிறது. இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? கடந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? கடந்த நாட்களில் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பும் விடுதலையும் ஆவியின் பலனும் அபிஷேகமும் கிருபையும் தாளந்தும் இன்றைக்கு நம்மளிடத்துல இருக்கா? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட உச்சிதமான தேவனுடைய கிருபை நம்மளிடத்துல இருக்கா? தேவனால் கொடுக்கப்பட்ட தெய்வீக சமாதானம் நம்மளிடத்துல இருக்கா? அல்லது நாம் வெள்ளியையும் பொன்னையும் இழந்து போய், இன்பத்தையும் உச்சிதமான காரியத்தை இழந்து போய் எல்லைக்கு தூரமானவர்களாய் காணப்படுகிறோமா? அதனாலதான் நாம் இன்றைக்கு பலவீனர்களாய் காணப்படுகிறோம். நாம் பலவீனர்களாய் காணப்படுவதற்கான காரணம் நாம் எல்லையிலிருந்து தூரமாக்கப்பட்டது. அவ கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எல்லையிலிருந்து தூரமாக்கப்பட்டது உண்மைதான். இன்பத்தையும் உச்சிதமும் ஆன தேவனுடைய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் தாளத்தையும் இழந்தது உண்மைதான். தேவனால் கொடுக்கப்பட்ட பொன்னையும் வெள்ளையும் இழந்து போனது உண்மைதான். ஆனால் அவைகளில் இருந்து இழந்த அனுபவத்திலிருந்து தேவன் இன்றைக்கு நம்மளை ஏறி வர பண்ணுகிறார். நாம் எல்லையிலிருந்து தூரமாக்கப்பட்டோம் அல்லவா? அதே எல்லைக்கு தேவன் நம்மளை திரும்ப கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். இங்க வசனம் சொல்லுது எல்லைக்கு தூரமாகி என்று சொல்லியிருக்கு. அப்ப யாரினால் எல்லைக்கு தூரமாக்கப்பட்டு இருக்கிறோமா? துரிதமாய் நாம் வாசிப்போம். வசனம் இப்படியா சொல்லுகிறது. அதே யோவேல் புஸ்தகம் அதே 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே. யாருனால நாம் தூரமாக்கப்பட்டிருக்கிறோம்? தீருவினாலும் சீதோனினாலும் பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளினாலும். 3 காரியங்களினால், 3 கிரியைகளினால், 3 போராட்டத்தின் நிமித்தமாய் நம் எல்லைகளுக்கு தூரமாக்கப்பட்டு இருக்கும். இங்க வசனம் சொல்லுது தீர்வும் சீதோனும். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா எங்களா தீர்வு வருகிறது, அங்க அநேக இடங்கள்ல சீதோனும் வந்திருக்கும். 2 ஒன்னாதான் வந்திருக்கும். இங்க தீர்வும் சீதோனுங்கிறது எதை காட்டுகிறது? சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனத்தை வாசித்து பார்த்தால் அது ஞானத்தை, தீரு ஞானத்தை தேடுகிறான் என்று சொல்லி இருக்கும். அது எதை காட்டுகிறது? அது அந்த உலகத்தின் ஞானத்தை காட்டுகிறது. தீர்வும் சீதோனும் உலகத்தின் ஞானத்தை காட்டுகிறது. அப்புறம் பெலிஸ்தியாவின் எல்லைகள் என்பது எதை காட்டுகிறது? அது நாள் பார்க்கிறவர்கள் என்று சொல்லி பெலிஸ்தியாவை குறித்து ஏசாயாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். அப்ப நாள் பார்க்கிறவர்கள், தங்கள் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறவர்கள், தங்களுக்கு எது நடந்தாலும் சரி இந்த நாள்ல செஞ்சா, இந்த நேரத்துல செஞ்சா நல்லது நடக்கும் சொல்லி தங்களுடைய பலத்தையும் தங்களுக்கு மற்ற காரியத்தை வைத்து அதன்படி ஓடுகிறவர்கள். முதலாவது உலகத்தின் ஞானத்தில் நடப்பவர்களும், அதே நேரத்தில் தங்களுக்கு நல்ல நேரத்தை தேடிக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களும், அந்த இவர்கள் நிமித்தமாய் நாம் துரத்தப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்கள் உலகத்தில் ஞானம் பெற்றவனாய், உலகத்தின் ஞானத்தில் நிறைந்தவர்களாய், தீருவையும் சீதோனை போன்ற ஜனங்களின் நிமித்தமாய் நம்மளுடைய பொன்னையும் பொருளையும் இன்பத்தையும் உச்சிதத்தையும் நான் இழந்து போயிருக்கிறோமா? அல்லது எனக்கு நல்ல நேரம் இருக்கு, ஏன் நல்ல நேரம் இப்படிதான் சொல்லி அவர்களை நம்பினது நிமித்தமாய் அவர்கள் நல்ல நேரத்தை பார்த்து அதை வைத்து நம்மளை எல்லைக்கு தூரமாக்கினார்களா? இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய எல்லைக்கு நம்மளை திருப்புகிறவராய் மாற்றுகிறார். நாம் எல்லைக்கு தூரமானது உண்மைதான், பலவீனர்களாய் உண்மைதான். ஆனால் அந்த பலவீனத்தில் இருக்க நம்மளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நம்மளை தேவன் யுத்த வீரர்களாய் மாற்றுகிறார். அவர் நம்மளை எல்லைக்கு திருப்புகிறவராய் மாற்றுகிறார். அவர் நம்மளை எல்லைக்கு கொண்டு வருகிறவராய் மாற்றுகிறார். அப்ப வசனம் சொல்லுது, அவர் கர்த்தர் நம்மளை எல்லைக்கு திருப்புகிறவராய், பலவீனராய் இருக்கிற நம்மளை பலவானாய் தேவன் மாற்றுகிறார். அப்ப இந்த 3 ஆவிகளினால் அல்லது 3 கிரியைகளினால் நம்முடைய எல்லைக்கு தூரமானோம். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறாராம்? இன்றைக்கு வசனம் சொல்லுது, சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு
சமுத்திரத்தின் அதன் பலனை முறித்து போடுவார், அது அக்கினிக்கு இரையாகும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தீருவும் சேதனும் அவர்களுடைய ஞானத்தை குறித்து அந்த வசனங்கள் போட்டிருக்கோம். அவர்கள் தங்கள் வெள்ளிகளுக்காய் தங்களை அரண்களை கட்டுகிறத போட்டிருக்கோம். ஆனா கர்த்தர் அந்த தீருவையும் சீதோனையும் பெலிஸ்தே எல்லைகளை என்ன பண்ணுகிறாராம்? முதலாவது அவைகளை தேவன் தள்ளி விடுகிறார். அவைகளை தேவன் தள்ளி விடுகிறார். சகரியா 9:4 சொல்லுகிறது, இன்றைக்கு கர்த்தர் அவைகளை என்ன செய்ய போகிறார்? நம்மளை எல்லைக்கு தூரமாக்கினவர்களை என்ன செய்ய போகிறார்? நம்முடைய எல்லைகளை விட்டு நம்மளை துரத்தினவர்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம்? அவர்களை தேவன் முதலாவது தள்ளி விடுகிறார். சகரியா 9:4 சொல்லுகிறது, இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு. நீங்க வேதத்துல எங்கெல்லாம் இதோன்னு சொல்லி வந்திருக்கோம், இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா பர்டிகுலர் பிஹோல்டன் போட்டிருக்கோம். அது எல்லாமே உடனே கர்த்தர் செய்ய போகிறத காட்டு, அல்லது கர்த்தர் பராக்கிரமம் உள்ளவராய் இறங்குகிறதே தேவனுடைய மகத்துவத்தை வந்து காட்டுகிற வார்த்தை மாத்திரமே. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, தேவன் இன்றைக்கு நம்மளை எப்படி பலவானாய் மாற்றுகிறார், எப்படி யுத்த வீரர்களாய் நம்மளை ஏறி வர பண்ணுகிறாராம். நம்முடைய சத்துருக்களை தீருவையும் சீதோனையும் பெலிஸ்தே எல்லைகளையும் தேவன் இன்றைக்கு அவைகளை தள்ளி விடுகிறார். அவர்கள் அரணை கட்டி இருந்திருக்கலாம். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளில் சேற்றை போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்து, நம்முடைய வெள்ளியையும் நம்முடைய பொன்னையும் சேர்த்து அவர்கள் அரண் கட்டி இருக்கலாம். அவர்கள் வீதிகளை பொன்னை போல் மாற்றி இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுடைய அரணை தேவன் இன்றைக்கு தள்ளுகிறார். உங்களை தூரம் போக பண்ணினவர்கள் இன்றைக்கு பலவானை போல இருக்கலாம், அதிகாரம் உண்டவர்களாய் போல இருக்கலாம், அவங்களை சுத்தி பெரிய ஒரு வாள் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவர்களுடைய அரணை முதலாவது தள்ளுகிறார். அவர்களுடைய பாதுகாப்பை தேவன் உடைத்து போடுகிறார். எதை நம்பி அவர்கள் இருந்தார்களோ, இந்த அரண் எனக்கு இருந்தால் போதும், யார் என்னை தொட முடியாது என்று இருந்தார்களோ, அந்த அரணை முதலாவது தேவன் தள்ளுகிறார். இரண்டாவது அங்கே தேவன் என்ன செய்கிறாராம்? சமுத்திரத்தில் அதன் பலனை முறித்து போடுவார்கள். சமுத்திரத்தின் அதன் பலனை முறித்து போடுவார்கள். சமுத்திரம் என்பது எதை காட்டுகிறது? அது தேவனால் அந்த சமுத்திரத்தில் விழுங்கப்படுகிறது என்பது என்ன? அடையாளம் இல்லாமல் மறைந்து போகிறது. அவர்களை உடனடியா எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அவர்கள் தங்களுடைய பலனை அடையாளம் இல்லாமல் இழந்து போவார்கள். நீங்க நேத்து பார்த்திருக்கலாம், அவங்க நல்ல பலவானால நல்ல பவுன்சரை வச்சுக்கிட்டோம், நல்ல அதிகாரத்தோட சுத்தி வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் தள்ளுகிறபடினால் அவர்கள் சமுத்திரத்திலே விழுங்கப்பட்டவர்களை போல முறிக்கப்பட்டு போவார்கள். தங்களுக்குரிய பலத்திற்கு அவர்களிடத்துல பலன் இருந்ததற்கான அடையாளமே இருக்காது. இன்னொன்னு, சமுத்திரத்துல ஒரு பொருள் விழுந்துருச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறது மிகவும் கஷ்டம். சமுத்திரம் அதை நுறுக்கி போடும். கடந்த நாட்கள்ல நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம் ஒரு துக்கமான விஷயம், கடலுக்குள்ள பிரயாணம் பண்ணி பார்க்கணும், ஒரு அட்வென்ச்சர்ஸ்க்காக போன 5 பேரு அந்த டியூப் அதுக்கு பிரஷர் தாங்காம உடைந்து அவர்கள் சுக்குநூறாய் போனார். இதுதான் சமுத்திரத்தினுடைய நிலைமை. அப்ப சமுத்திரத்தினால் நொறுக்கப்படுகிற நிலைமை. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்க சத்துரு 3 சத்துருவாய் இருக்கலாம். அவன் வீதிகள் எல்லாம் பொன்ன போல வச்சிருக்கலாம். அவனிடத்துல எங்க வெள்ளி எல்லாம் அவன் தூளை போல மாற்றி இருந்திருக்கலாம். அவன் சொல்லலாம், என்னிடத்துல அதிகாரம் இருக்கு, நான் உங்களை துரத்திட்டேன் என்று சொல்லி உங்களை பிடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த இடத்தை இழந்தீர்களோ அந்த இடத்திலிருந்து அவனை தேவன் இன்றைக்கு துரத்துகிறார். அவனை தேவன் தள்ளிவிடுகிறார். அவர்களை தேவன் சமுத்திரத்தினால் முறியடிக்கிறார். அவர்கள் நொறுங்கப்பட்டு போவார்கள், இல்லாமல் போவார்கள், அடையாளம் இல்லாதவர்களாய் மாறி போவார்கள். எப்படி எகிப்தியர்கள் சமுத்திரத்தினால் நொறுங்கப்பட்டார்களோ அதே போல தேவன் இன்றைக்கு தீருவையும் சீதோனையும் பெலிஸ்தியா எல்லைகள் எல்லாவற்றையும் தேவன் நொறுக்கி போடுகிறார். மூன்றாவதாய தேவன் அங்க என்ன செய்கிறாராம்? அது அக்கினிக்கு இரையாகும். ஆண்டவர் முதலாவது அதை தள்ளுகிறார், இரண்டாவது சமுத்திரத்தினால முறித்து போடுகிறார், மூணாவது அக்கினிக்கு இரையாம். தள்ளிட்டாரு, சமுத்திரத்தில் போயிருச்சு, முறிஞ்சு போயிருச்சு, உடஞ்சு போயிருச்சு, இல்லாம போயிருச்சு, டிஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு. இப்ப அதை வச்சு என்ன செய்ய முடியும்? அதுல ஏன் தேவன் அக்கினியை பண்ணா?
அக்கினியை வைத்து இரையாக்குவார்னா என்ன அர்த்தம்? அந்த சமுத்திரத்துல முறியடிச்சுட்டு முறியடிந்ததுனால மீதி தூகல்கள் கிடைக்கும் பாத்தீங்களா, சிக்குனரா உடைஞ்சு போய் மிதந்துகிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அது கூட இல்லாமல் தேவன் இன்றைக்கு அவைகளை இரையாக்குகிறார். அவைகளை அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறார். அவைகளுடைய அடையாளம் இல்லாதபடி தேவன் அங்கு அழித்து போடுகிறார். சமுத்திரத்தினால் முறியடிக்கப்பட்டார்கள், மரித்து போனார்கள். ஆனால் மிதந்து மேல வருவாங்க பாத்தீங்களா, கொஞ்சம் அடையாளம் மேல தெரியும் பாத்தீங்களா, அந்த அடையாளமும் இல்லாமல் தேவன் அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறார். சுருக்கமா சொன்னா, நம்மளை துரத்தின உங்கள் எல்லையிலிருந்து உங்களை துரத்தி உங்களை பலவீனனாய் மாற்றினவனை தேவன் முறித்து போட்டு உங்க வாழ்க்கையிலே இல்லாமல் அடையாளம் இல்லாதவர்களாய் தேவன் மாற்ற போகிறார். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்க போகிறது கிடையாது. அவர்கள் எந்த பலத்துல வந்தாங்களோ, எந்த பலத்தை வைத்து உங்களை துரத்தினார்களோ, அந்த பலன் அவர்கள் வாழ்க்கையை இல்லாதபடி தேவன் உருவி போட்டு அவர்களை அடையாளம் இல்லாதவர்களாய் தேவன் மாற்றி போட போகிறார். இதுதான் தேவன் செய்கிற காரியமாய் காணப்படுகிறது. இதனால் என்ன நடக்கிறது? தேவன் நம்மளை யுத்த வீரர்களாய் தேவன் ஏறி வர பண்ணுகிறார். யுத்த வீரர்களாய் நம்மளை ஏறி வர பண்ணுகிறது. நாம போய் யுத்தம் பண்ணுகிறதுக்கல்ல, கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். நாமோ தேவனுடைய வீரர்கள் அங்கின்று நாங்கள் நிற்போம். கிதியோன் இடத்துல சொன்னார், உன்னிடத்துல இருக்கிற ஆட்கள் அதிகமா இருக்கிறாங்கப்பா, அந்த ஆட்கள் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஆட்கள் நிமித்தமா தான் ரட்சிப்பு வந்துருச்சு என்று சொல்லக்கூடாது. அதுல யார் தண்ணீரை நக்குவார்களோ அவர்களை கூட்டிக் கொண்டு போ. ஏன்னா கையில பருகிறவர்கள் யுத்தம் வந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. தண்ணீரை நக்குறது தன் வாழ்க்கையை குறித்து எதுவும் தெரியாதவர்கள், யுத்தத்திற்கு பயன்படாதவர்கள், அவர்களை கூட்டு கொண்டு போ, நான் உனக்கு ரட்சிப்பை கொடுப்பேன் என்று சொன்னார். அதே போல் கர்த்தர் செய்தார். அந்த ஒன்றுக்கும் உதவாத அல்லது யுத்த வீரர்களாய் காணப்படாதவர்களை கொண்டு கிதியோனுக்கு முதலாவது ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். அதே போல் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்மளை யுத்த வீரர்களாய் தேவன் மாற்றுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அவர் தம்முடைய சேனையை இறக்கி சத்துருக்களை முறியடிக்க போகிறார். அதனால் சத்துருக்கள் நம்மளை பார்த்து சொல்ல போகிறார்கள், இவர்களோ யுத்த வீரர்கள், இவர்களோ பலவான்கள், இவர்களோ யுத்த வீரர்கள், இவர்களோ பலவான்கள். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய சத்துருக்களை முறியடித்து தேவன் நம்மளை உன்னதத்துக்கு ஏறி வர பண்ண போகிறார். நம்மளை யுத்த வீரர்களா ஏறி வர பண்ண போகிறார். அப்ப எல்லாரும் நம் கண்களை மூடுவோமாக. ஏறி வர பண்ணுகிறார் என்பது அதுல 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்னு, பலவானாய் மாறுவதற்கான 2 காரணம் என்ன? ஒன்னு, நம் எல்லையிலிருந்து துரத்தப்படுகிறது. 2வது விற்கப்பட்ட அனுபவம். நம்ம இன்றைக்கு தியானித்தது எல்லையிலிருந்து துரத்தப்பட்டது மாத்திரம் தியானித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை நாம் பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய எல்லைகளை நாம் திரும்பி பெற்றுக் கொள்வோமாக. ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 3வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ நீங்கள் அவர்களை விற்று போட்ட அவ்விடத்திலிருந்து நான் அவர்களை எழும்பி வர பண்ணி நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்து. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, இதோ நீங்கள் அவர்களை விற்று போட்ட அவ்விடத்தில் இருந்து நான் அவர்களை எழும்பி வர பண்ணி நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்து. நம்மளை பலவீனானாய் நம்மளை மாற்றினார்கள்? யார் நம்மளை எல்லையிலிருந்து துரத்தி விட்டார்கள்? யார் உங்களுடைய பலத்தெல்லாம் உறிஞ்சு போட்டாங்க? யார் உங்களை ஏமாற்றி உங்களுடைய பொன்னையும் வெள்ளியை இழந்து போக பண்ணினார்கள்? யார் உங்கள் வாழ்க்கையில இருந்த இன்பத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷம் குடும்பமாய் ஒன்னாய் இருந்த வாழ்க்கையை பிரித்து போக பண்ணினார்கள்? சமாதானத்தை இழக்க பண்ணினாங்க. யார் உங்க வாழ்க்கையில கர்த்தரால் கொடுக்கப்பட்ட உச்சிதமான காரியத்தை இழக்க பண்ணினார்கள்? அந்த சத்ருவை தேவன் இன்றைக்கு முறியடிக்கிறார். அவர்கள் உங்களை விழுந்து போக விட்டு போட பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தரோ உங்களை எழும்பி வர பண்ணுகிறார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவ்விடத்திலிருந்து நான் அவர்களை எழும்பி வர பண்ணி. எந்த இடத்துல நீங்க விழுந்தீங்களோ,
எந்த இடத்துல நீங்க தூரத்துக்கு எரியப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை இன்றைக்கு எழும்பி வர பண்ணுகிறார். நீங்களோ எழும்பி வந்து உங்கள் சத்தியங்களுக்கு நீங்கள் சரி கட்ட போகிறீர்கள். தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த மாதத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால், வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இப்ப எல்லாரும் நம் கண்களை மூடுவோமாக. இன்றைக்கு உங்களுடைய நிலைமையை நாம் நிதானித்து பாருங்க. உங்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறீர்கள்? எப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறீர்கள்? பலவீனர்களாய் இருக்கிறீர்களா? துரத்தப்பட்டவர்களாய் காணப்படுகிறீர்களா? அல்லது விற்கப்பட்டு போனவர்களாய் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்தில் துரத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே விற்கப்பட்டீர்களோ அதே இடத்திலே தேவன் உங்களை எழும்பி வர பண்ணுகிறார். அன்றைக்கு யோசேப்பை எழும்பி வர செய்தது போல இன்றைக்கு கர்த்தர் உங்கள் யாவரையும் எழும்பி வர பண்ண போகிறார். அன்றைக்கு எந்த இடத்துல சிறைச்சாலையை யோசேப்பு இருந்தானோ அதே இடத்திலே அதிகாரியாய் மாறினார். அதே இடத்துல அந்த ஜனங்கள் வணங்கினார்கள். அதே இடத்துல அவன் தன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். நீங்க இருக்கிற இடத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். உங்க குடும்பம் சொல்லி இருந்திருக்கலாம், உங்களோடு இருக்கிறவர்கள் சொல்லி இருந்திருக்கலாம், உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் இல்ல, உன்னால் ஒண்ணு நடக்க போகிறது இல்ல, உன்னால எந்த ஆசீர்வாதம் வரல என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கோ உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அப்படி உங்களை அதிகாரிகளாய் தேவன் மாற்றுகிறார். இப்ப எல்லாரும் கண்களை மூடுவோமா, நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் தேவன் எங்களை ஏறி வர பண்ணுகிறீர் என்று சொல்லி வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே எங்களை யுத்த வீரர்களாய் மாற்றுகிறேன் என்று சொன்னீர். அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை யார் எல்லையிலிருந்து துரத்தி விட்டார்களோ, யார் இவர்களுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கிக் கொண்டார்களோ, யார் இவர்களுடைய இன்பத்தையும் உச்சிதமான பொருளையும் பிடுங்கிக் கொண்டார்களோ, கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. இவர்கள் துரத்தப்பட்ட, இவர்கள் விழுந்து போன, விற்கப்பட்ட இடத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தர் எழுப்பி இவர்கள் சத்துருக்களை நிர்மூலமாக தேவன் கிரியை செய்வீராக. தேவனுடைய பிள்ளைகளின் சத்துருக்களை தள்ளுவீராக. அவர்களை சமுத்திரத்தினால் முறியடிப்பீராக. குறிப்பாய் ஆண்டவரே, அடையாளம் இல்லாமல் அவர்களை அழித்து ஆக்கினைக்கு ஒப்பு கொடுப்பீராக. ஆண்டவரே, அக்கினியினால் சுட்டரித்து போடுவீராக. இது நிமித்தமாய் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே இனிமேல் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும், மிகுந்த களிப்பு உண்டாகட்டும். இவர்கள் வாயிலிருந்து துக்கத்தின் செய்தியோ, புலம்பலோ, ஆண்டவரே சோர்வின் வார்த்தைகளோ வராதபடி கம்பீரத்தின் வார்த்தைகள் வருவதாக. இதுவரைக்கும் இவர்களை கண்டவர்கள் இனிமேல் இவர்களிடத்துல புதிய ஜீவியத்தை காணட்டும் கர்த்தாவே. இவர்கள் வாயிலிருந்து இதுவரைக்கும் காணாத கம்பீர சத்தம் புறப்பட்டு வரட்டும். அப்படி நீர் ஏறி வர பண்ண போகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபைக்காய், உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.